கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு செய்வார்னா ரொம்ப எல்லாவற்றையும் சரியா பண்றவர். 2 தலைமுறை 3 தலைமுறையே கிராஸ் பண்ணுது. இன்னும் சொல்ல போனா உங்க கொள்ளு தாத்தா இப்போ ஒரு கொள்ளு தாத்தா ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்னா அப்புறம் உங்க தாத்தா அவங்கள்ட்ட வேலை செஞ்சு உங்க அப்பா வேலை செஞ்சு இப்ப அடுத்து நீங்க அவங்க இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு ஈக்குவல். இப்ப கர்த்தர் பார்த்தாரு, அப்பா உங்க கொள்ளு தாத்தா வேலை செஞ்சார்ல, இந்த படுபாவி காசை ஒழுங்கா கொடுக்காம போயிட்டான், சம்பளம் கொடுக்கல, போனஸ் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு வேண்டிய மருத்துவ செலவு கொடுக்கல, வீட்டு வாடகைக்கு காசு கொடுக்கல, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காசு கொடுக்கல, சலுகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்ப இவன் யாருக்கு வேலை செஞ்சான்? எகிப்து நாட்டுக்கு வேலை செஞ்சிருக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, உங்க அப்பாவுக்கு வரக்கூடிய பென்ஷன் எவ்வளவு, போனஸ் எவ்வளவு, அப்புறம் தாத்தாவுக்கு வரக்கூடிய பென்ஷன் போனஸ், அப்புறம் உங்க அப்பாவுக்கு வரக்கூடிய பென்ஷன் போனஸ். இப்ப கர்த்தர் கணக்கு போட்டு இவ போய் கேட்டா வட்டியும் முதலும் சேர்த்து எல்லாவற்றையும் கொடுப்பான். கவனிங்க, நீங்க நினைக்கிறீங்களா வெள்ளி உடைமை இவன் சம்பாதிச்ச பணம் மட்டும் கொடுத்தான்னு? கிட்டத்தட்ட 3 சொந்ததிகளுடைய எல்லா பணத்தையும் வெளியே எடுத்துட்டு வராங்க. இவங்க பணம் கொள்ளையிட்டார்கள். யாருடைய பணத்தை கொள்ளையிட்டார்கள்? ஏதோ ஊரா உண்டு பணத்தை கொள்ளையடிக்கல, எகிப்திய நாட்டின் தேசத்தினுடைய பணத்தை கொள்ளையடிக்கல. இவன் பணத்தை போய் கேட்கிறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கேட்க சொன்னாலும் யாருடைய இவன் நீ சம்பாதிச்சது, உங்க தாத்தா உங்க அப்பா சம்பாதிச்சது, உங்க தாத்தா சம்பாதிச்சது, உங்க கொள்ளு தாத்தா சம்பாதிச்சது எல்லாமே, இதெல்லாம் அவன் வச்சிருந்தான். நீ போய் இப்ப கேளு. தேவன் தயவு கிடைக்க பண்றாரு பாருங்க. இப்ப எடுத்து என்ன பண்றாருன்னா அவ்வளவு பணத்தையும் மூட்டையா எடுத்துட்டு வெளியே வராங்க ஜனங்கள். கவனமா கேளுங்க. இப்ப அடிமைகள் அல்ல, வெளியே வரும்போது ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரனா வெளியே வரான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உடன்படிக்கை நிமித்தமா நடந்துச்சு. உடன்படிக்கையின் பிள்ளைகள் மேல அவ்வளவு கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறார். நீங்களாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள் மறந்துடாதீங்க. அன்னைக்கு நம்ம மறந்துடுறோம். நம்ம மேல உடன்படிக்கையின் ரத்தம் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மீது இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மறக்கல. இப்ப இந்த ஜனங்கள் பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் சந்ததிங்க. இவன் பணத்தை எவனும் வச்சிருக்க அதிகாரம் கிடையாது. கர்த்தர் பார்த்தாரு, எல்லாவற்றையும் சுருட்டி இவங்க கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப எகிப்தியர் ஏழை ஆகிட்டாங்க.